பிறவா நிலையை அடைய வேண்டும். கருடனே, பிறப்பெடுக்கும் உயிரினங்களில் மேலான உயிரினமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் மட்டுமே பிறவா நிலையை அடைவதற்கு முழு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். இந்த தகுதி என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை. பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது என்பது அவர்களுடைய வினை பயனே முடிவு செய்கின்றது. எவர் ஒருவர் நற்கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே தன்னுடைய பிறப்பை தடுத்து பிறவா நிலையை அடைய இயலும். ஸ்ரீமன் நாராயணன் பிறவா நிலையை பற்றி உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு அகத்தில் ஓர் ஐயம் உருவாகியது. தனது மனதில் தோன்றிய எண்ணத்தை நாராயணனிடம் வினவினார். ஐயனே, ஏன் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பதை பற்றி கூற இயலுமா என்று வினவினார். புன்னகை பூத்த முகத்துடன் கருடாழ்வாரின் பயத்தை போக்கும் விதமாக பிறவா நிலையை பற்றியும் கூற துவங்கினார் நாராயணன். கருடனே, உடல் என்பது அழியும் தன்மை கொண்டதாகும். அதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். மரணத்தை விட ஜனனம் என்பது அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஏனெனில் கர்ப்ப காலங்களில் தாயின் வயிற்றினுள் இருக்கும் குழந்தையானது தாயின் மலம், சிறுநீர் ஆகிய நாற்றங்களை சகித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்க்கு இருமல் ஏற்படுமேயானால் குழந்தைக்கு நடுக்கம், அதிர்ச்சி ஏற்படும். தாயானவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் கருவில் இருக்கும் கர்ப்பமும் கொதித்து கொண்டிருக்கும். இதை உணர்ந்த மகான்கள் இதற்காகத்தான் பிறவா வரம் வேண்டும் என்பதை வேண்டுவார்கள். சுய கட்டுப்பாடு, நேர்மை, நற்குணங்கள் மற்றும் இறைவனின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படுவதில்லை. பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சேர்ப்பதில் மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாமல் அந்த பொருட்களை கொண்டு தீர்த்த யாத்திரைகள், தான தர்மங்கள் போன்ற தர்ம செயல்களை செய்வதன் மூலம் புண்ணியங்களை மிகுதியாக பெருக்கிக் கொள்ள முடியும். பகுத்தறிவாளர்களான மனிதர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணமும் அவர்கள் வாக்குகளும் அவர்களுடைய தேகமும் பாவத்தை செய்கின்றது. அதுவே புண்ணியத்தையும் செய்கின்றது. புண்ணியம் தவிர்த்து பாவத்தை செய்கின்றவர்கள், மிகுதியான பாவங்களை செய்தவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் நாய்களாகவும் நரிகளாகவும் பிறப்பார்கள். நல்ல எண்ணத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளை எடுப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள். ஆகவே வாழும் காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு அவர்களின் வசதிக்கு ஏற்ப, அதாவது அவர்களிடம் இருக்கும் பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும். பொருள் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் என்பதை உணராத பலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மானிட பிறவியை இழந்து மீண்டும் ஈனப்பிறவிகளாக பிறக்கின்றார்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே உலக அனுபவங்கள் எதுவும் கிடைக்க பெறாமல், அதாவது பெற்றோரின் அரவணைப்பு, ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் போன்ற நற்காரியங்கள் எதுவும் கிடைக்க பெறாமல் இறப்பதற்கு காரணம் யாது என்றால், முற்பிறவியில் அந்த குழந்தையின் ஆன்மாவினால் செய்யப்பட்ட பாவங்களின் விளைவாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவும் எதுவும் அறியாத அந்த சிசுவானது இறக்கின்றது. முந்தைய பிறப்புகளில் தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை. ஒருவேளை அவர்கள் பிறப்பு எடுத்தாலும் நல்ல அறிவுள்ள மற்றும் செல்வம் நிரம்பியவர்களாகவும் மகிழ்ச்சியான குடும்பத்திலும் வாழ்கின்றார்கள். நீண்ட காலம் வாழ்ந்திருந்து ஆரோக்கியமான தேகத்துடன் எவ்விதமான குறைகளும் இல்லாத பேரன் பேத்திகளோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களே புண்ணியவான்கள் ஆவார்கள்.